ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டேன். உங்கள் வீட்டு அடுப்போட கேஸ் பைப்பு எப்படி இருக்குன்னு கேட்பேன். ஏன்னா நம்ம சமையல் முடிஞ்ச உடனே கேஸை மட்டும்தான் க்ளீன் பண்ணுவோம். இந்த பைப்பில் வந்து குழம்பு கறிலாம் சிந்திருக்கதை விட்டுட்டு இதை வந்து மோஸ்ட்லி யாரும் பைப்பை க்ளீன் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நம்ம அடுப்பை தொடச்சிட்டு எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், இந்த எலி இங்கெல்லாம் ஃபுல்லாக கரும்பு வச்சுருக்கு, தெரியுதுங்களா? அது கஸ்டமர் என்ன செஞ்சுருக்காங்க, எலி எங்கெங்கே கடிச்சிருக்கு மேலே வந்து டேப்பை சுற்றி வச்சுருக்காங்க. இந்த எலிக்கு கோவம் வந்து, நான் வந்து சாப்பிட்ற பொருள் எப்படி டேப்பை சுற்றுவேன்னு சொல்லி அவர் அடுத்த பக்கத்துனால எலி கடிச்சு வச்சுட்டு, இப்போ நம்மளுக்கு புது பைப் போட போகிறோம். வாங்க புது பைப்பை போட்டுடலாம். இது வந்து கேஸ் அடுப்பு இல்லை, பெரிய அடுப்பு. இந்த ஹோட்டலில் யூஸ் பண்ணுவாங்க. இங்கெல்லாம் வந்து அரிசி ரொட்டி சோள ரொட்டிலாம் சுடுறதுக்கு டைம் ஆகும் பார்த்தீங்களா? பெண்கள் எல்லாம் கீழே உட்காந்து சுடுவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. மொத்த பைப்பையே கடித்து வச்சுருக்கு, தெரியுதுங்களா? அதனால் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துக்கங்க. இந்த அடுப்பை துடைக்கும் போத லைட்டாக அந்த பைப் வெளியே இருக்க மாதிரி தான் இதையுமே துடைச்சிருங்க. உள்ளே இருக்க மாதிரி தான் எலியெலாம் போகாது, சரிங்களா? எங்கள் வீட்டில் எலிலாம் இருந்தால் எலிக்கெலாம் கொஞ்சம் சாப்பாடாக போடுங்கப்பா, இல்லைன்னா வயிறெல்லாம் தின்னுட்டு போயிடும். இவர் சொல்கிறாரு, அப்படி பைப் போடுங்க. எலி வந்து மீண்டும் இந்த பைப்பை தொந்தரப்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைப்பா சாமி. நாங்கள் ஒரு வேலை பண்ணி தருவோம், புதுசாக பழசை கழட்டிட்டு புதுசாக போடுவோம். எலி கடிக்கிறதுக்கெலாம் நாங்கள் எப்படி வாரண்டி கேரண்டிலாம் கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு. இப்போ புதுசாக மாட்டியாச்சு, பழசை கழட்டியாச்சு. எலிக்கெல்லாம் நாங்கள் உத்தரவாதம் கிடையாது சாமின்னு சொல்லியாச்சு. நாங்கள் வெறும் செட்டு பண்ண பொருளை நல்லா ஆக்கி தருவோம், அவ்வளோதான். பிஞ்சதை மாற்றுவோம், பொம்மானதை நேர் பண்ணுவோம், அவ்வளோதான். இது எலியாச்சு இல்லை நீங்களாச்சின்னு சொல்லியாச்சு. எலிக்கெல்லாம் எங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. எலிக்கெல்லாம் நாங்கள் கேரண்டி வாரண்டி எடுக்க முடியாது. அவர் எங்கள் ஃப்ரெண்டும் இல்லை, எங்கள் சொல்லி பற்றி கேட்க மாட்டார், அவ்வளோதான். நீங்கள் இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நாள் பதிவு சந்திக்கிறேன். பாய் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு அடுப்பு வயர் என்னைக்காவது எலிலாம் கடிச்சிருக்கா சொல்லுங்கள். நம்ம எதோ சுத்தமாக வைக்கிறோமோ அப்படின்னா நம்ம கிச்சனை எப்போவுமே நீட்டாக வைக்கணும். அப்போ தான் கரப்பாம்பூச்சி எறும்பு எலியெல்லாம் சேராது. அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறமான்னு பார்த்தா இந்த எலி வந்து விளையாட ஆரம்பிச்சிடும், சரிங்களா?